ஸோ இந்த டாபிக்ல நம்ம வந்து போரிஃபெரா ஸ்பாஞ்சஸ்ன்றது செல்லார் ஃபார்ம், சீலன்ட்ரேட்டா, டினோஃபோரா இதெல்லாம் டிஷ்யூ லெவல் டிப்ளோபிளாஸ்டிக், அண்ட் பிளாட்டியல்மென்தஸ் டு மொலஸ்கா இது ஆர்கன் லெவல். அனிமல் கிங்டம் அப்படின்னும் போது ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தா ஆர்கன் சிஸ்டம் லெவல் தான். அது எக்கினோடெர்மேட்டால இருந்து கார்டேட்டா வரைக்கும் இருக்கு. பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்றது ஒரு இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிங்கிள் ஓப்பனிங் இருக்கும். ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸ்ல இன்னொன்று விஷயம் வந்து நமக்கு அதுல வந்து 3 லேயரே வந்தா கூட இந்த 3 லேயர் இருந்தாலுமே அது வந்து ஏசிலோமேட் என்ற கேட்டகரியில வந்துடும். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது நம்ம வந்து we can find it in the only அனிலீடான்ற எர்த்வார்ம்ல பார்க்கலாம். ரேடியல் சிமெட்ரின்றது இந்த சீலன்ட்ரேட்டா, டினோஃபோரா, அடல்ட் எக்கினோடெர்மேட்டாவில் நம்ம பார்க்கலாம். அது எந்த பக்கம் கட் பண்ணாலும் ஈக்குவலாக டிவைட் ஆகும். மற்றபடி நீங்க பிளாட்டிஹெல்மின்தஸ்ல இருந்து கார்டியேட்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்க வந்து எதுல கொண்டு வந்துடலாம், பைலேட்ரல் சிமெட்ரி என்ற கான்செப்ட்ல கொண்டு வந்துடலாம். சீலன்ட்ரேட்டா அண்ட் டினோஃபோராக்கு 2 லேயர் தான். 3வது லேயர் பிளாட்டிஹெல்மின்தஸ்ல ஃபார்ம் ஆயிடுது, இருந்தாலும் அது ஏசிலோமேட் தான். ஸோ சீலன்ட்ரேட்டா டு பிளாட்டிஹெல்மின்தஸ் டு கார்டேட்டா, இதுல ஆஸ்கெல்மின்தஸ்ல வந்துட்டு we call that as a pseudocoelom. அது பவுச் மாதிரி இருக்கும், 3வது லேயர் பவுச் மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் கம்ப்ளீட். அண்ட் பிளாட்டிஹெல்மின்தஸ் வந்து it is comes under the acoelomates already described that. And body of the annelids பாடியில செக்மெண்ட்ஸ் இருக்கும். we can call that as a metameric segments. அண்ட் கார்டியேட்ஸ்னாலே வந்துட்டு நோட்டோகார்டு இருக்கணும், டோர்சல் ஹாலோ நர்வ் கார்டு இருக்கணும், பேரஞ்சல் கில் ஸ்லிட்ஸ் இருக்கணும், போஸ்ட் ஆனல் டெயில் இருக்கணும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் க்ளோஸ்டா இருக்கணும், ஹார்ட் வந்து வென்ட்ரல் ஹார்ட்டா இருக்கணும். இது மாதிரி ஒரு வேளை நோட்டோகார்டு இல்லாம இருந்தா அது நான் கார்டியேட்ஸ். ஸோ இப்போதான் வந்து ரியல் லைவ் கான்செப்ட் ஆஃப் ஸ்பாஞ்சஸ்க்கு உள்ள வரும். ஸ்பாஞ்சஸ் போரிஃபெரா அது வந்து ஆக்சுவலா வந்து அதுல சின்ன ஓட்டை தண்ணி உள்ள போறதுக்கும் வெளில வரத்துக்கும் இங்க இருக்கு. உள்ள போறதுக்கு ஆஸ்ட்ரியா, வெளில வரதுக்கு ஆஸ்குலம், நடுவில் இருக்கக்கூடிய பெரிய கேப்புக்கு ஸ்பாஞ்சோஸ்பீசியல். அதோடைய பாடி வந்து ஸ்பிக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் ஃபைபரால கவர் ஆயிருக்குது. அதோடைய பாடியில ஆக்சுவலா இதோடைய மேல் ஃபீமேல் அப்படின்ற செக்ஸ் டிஃபரன்சியேஷன் பண்ண முடியாது. அதனால இது ஹெர்மாப்ரோடைட். இது ஏசெக்சுவலி ஃப்ராக்மெண்டேஷன் மூலியமா பண்ண முடியும், செக்சுவலி கேமெட் ஃபார்மேஷன் பண்ண முடியும். அண்ட் ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் ஆக்சுவலி இன்டைரக்ட். அண்ட் இந்த ஸ்பாஞ்சஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் சைகான், யூஸ்பாஞ்செல்லா, ஸ்பாஞ்செல்லா, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். ஸ்பாஞ்செல்லா இஸ் கால்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். அண்ட் யூஸ்பாஞ்சியா இஸ் கால்ட் அஸ் அ பாத் ஸ்பாஞ்ச். நிடாரியா அதுல முக்கியமான செல் இருக்கு, அது பேர் நிடோபிளாஸ்டா, நிடோசைட்ஸ். இது அது அதோடைய இறைய பிடிக்கிறதுக்கு, டிஃபென்ஸுக்கு, ஆங்கரேஜுக்கு இதுக்கெல்லாம் பயன்படும். சிங்கிள் ஓப்பனிங் இருக்கிறதுனால இதுவுமே இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். ஆனா டைஜஷன் வந்து அங்க இன்ட்ரா செல்லர் நடந்தது, இங்க இன்ட்ரா அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லர் டைஜஷன் பாசிபிள். அண்ட் இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 ஃபார்ம் இருக்கு, பாலிப் அண்ட் மெடுசா ஃபார்ம். செசைலா இருக்கும் எது பாலிப் ஃபார்ம், அதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் அடாம்சியா. அண்ட் அம்ப்ரெல்லா ஷேப்டா இருக்கும், அது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்கா இருக்கும், அது எக்ஸாம்பிள் ஆரிலியா மெடுசாவுக்கு. அண்ட் பாலிஃபார்ம் ஏசெக்சுவலா மெடுசா ஃபார்மை உருவாக்க முடியும். அண்ட் ஸோ இது உடம்புல வந்துட்டு கால்சியம் கார்பனேட்டால ஃபார்ம் ஆனது. நல்ல எக்ஸாம்பிள் ஃபைசாலியா, அடாம்சியா, பெனாட்டுலா, கார்கைனியா, யான்ட்ரினா போன்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் உண்டு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார், சி அனிமோன், சி பென், சி ஃபேன், பிரெயின் கோரல் இதெல்லாம் இருக்கு. டீனோஃபோர்ஸ்ன்னு அடுத்த வெரைட்டி which show radial symmetry with 2 layers of body, diploblastic. இது சி வால்நட் அண்ட் கோம் ஜெல்லிஸ் இது மாதிரிலாம் அதுக்கு பேர் உண்டு. இதுக்கு ஆக்சுவலா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்னன்னா 8 எக்ஸ்டர்னல் சிலியேட்டட் கோம்ப்ளெட்ஸ். இது பயோலூமினசன்ஸ், நல்ல மினுமினுக்கும் நைட்ல கடல்ல பார்க்கும்பொழுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதனால பண்ண முடியும். ஃபெர்டிலைசேஷன் இதோட இது எக்ஸ்டர்னல். டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், லார்வா ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். லார்வா ஃபார்ம் பண்ணுது. இதோட எக்ஸாம்பிள் ப்ளூரோபிராச்சியா அண்ட் டீனோ பிளானா. பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னாலே இன்னொரு பேர் என்னது, பிளாட்வார்ம்ஸ். இது வந்து முக்கியமா இதோட உடம்புல ஹூக்ஸ், சக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா உள்ள இன்டர்னல் பாரசைட்ஸா தான் நம்ம இதை பார்க்கலாம். அதனால ஈஸியா வந்து அந்த ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் மூலியமா நியூட்ரிஷன்லாம் அது வந்து என்ன பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும். ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ஒன், ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி உள்ள பிளானாரியா. கட் பண்ண எத்தனை பீஸ் போட்டாலும் அத்தனை பீஸும் அது இண்டிவிஜுவல் பிளானாரியாவா மாறிடும். அண்ட் இதுலயும் வந்து என்ன இல்லை, மேல் அண்ட் ஃபீமேல் டிஃபரன்சஸ் கிடையாது பிளாட்டிஹெல்மின்தஸ்ல. குட் எக்ஸாம்பிள் டீனியா அண்ட் ஃபேசியோலா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சுவலி ரவுண்ட் வார்ம். இப்போதான் பேசிட்டு இருந்தோம்.
டைஜஸ்ட் சிஸ்டம்லாம் வந்து இல்லைன்னுலாம் சொல்லிட்டு இருந்தோம். இது வந்து மஸ்குலர் ஃபேரிங்ஸ் வந்ததுனாலேயே எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் டியூபும் வந்துருச்சு இதில். அண்ட் இதில் செக்ஸும் வந்து டைஜஸ்டாக மாறிடுச்சு. 2 செக்ஸும் பார்க்கலாம். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் பார்க்கலாம். ஃபீமேல் வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டும் பண்ணிக்கலாம். அஸ்காரிஸ் லும்பி அண்ட் உச்சிரீரியா அண்ட் cyclostomata are the good example of the Ascalminthus. கொஞ்சம் well in advanced organism. அண்ட் டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த அனிலிடான்ற அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அது உடம்புல மெட்டாமர்ஸ் பாடியில் கோடுகள் இருக்கிறதுக்கு பார்க்க முடியும். இதில் முக்கியமான விஷயம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ் இருக்கு. அண்ட் பேடு கேங்லியா இருக்கு. பேடு கேங்லியா லேட்ரல் நர்வ்ஸ் இருக்கு டு அ டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட். ஸோ திஸ் லேட்ரல் அப்பண்டேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீரிஸ்னு கடல்ல வாழக்கூடிய ஒரு அனிலிட்ஸ் இருக்கு. அந்த அனிலிட்ஸ்ல என்ன இருக்குன்னா பேராபோடியான்ற லேட்ரல் அப்பண்டேஜஸ் உண்டு, அது அக்வாட்டிக்கா. அண்ட் நெஃப்ரீடியா அப்படின்றது இந்த அனிலிட்ஸ்ல வந்துட்டு இதோடைய எக்ஸ்கிரீஷன் ஆர்கனா பயன்படுது. இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அண்ட் இதோடைய பாடி இது வந்து ரெண்டும், அதாவது மேல் ஃபீமேல்னு ரெண்டு தனியா இருக்கிறது நீரிஸ். கொஞ்சத்துக்கு முன்பு நீரிஸ் தான் நம்ம வந்து என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா லைக் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னன்னு பார்த்தோம், பேராபோடியா அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் பார்த்தோம் இல்லையா, பேராபோடியா லேட்ரல் அப்பண்டேஜஸ். அது மட்டும் இல்லாமல் அதே நீரிஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நீரிஸ் வந்து இட் இஸ் டைஜஷஸாக இருக்கு. ஆனால் அனிலிட்ஸ் லைக் எர்த்வார்ம் அண்ட் லீச்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோனோஷியஸ், அது மேல் ஃபீமேல் செப்பரேட்டாக தான் இருக்கும். அது அப்படி டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மோனோஷியஸ், நீரிஸ், பெரித்திமியா, எர்த்வார்ம், ஹிரிட்னாரியா, பிளட் சக்கிங் லீச் ஆர் குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த அனிலிட்ஸ். ஆர்த்ரோபோடா லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் அனிலிடா. அண்ட் இதோட பாடியில் கைட்டின் தான் எக்ஸோஸ்கெலட்டனாக இருக்குது. அண்ட் இதோடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, இப்போ இது அனிலிட்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து ஆர்த்ரோபோடாவை பார்த்துருக்கோம். ஆர்த்ரோபோடாவில் ஹையஸ்ட் ஃபைலா இதுதான், கைட்டின் பாடி, ஜாயிண்டட் லெக்ஸு. அண்ட் இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த அதோடைய பேலன்சிங் ஆர்கன் வந்து ஸ்டாட்டோசிஸ்ட், அதோடைய காம்பவுண்ட் ஐஸ் இருக்குது, இதில் ஆண்டனா இருக்கு, கில்ஸு, புக் லங்ஸு, ட்ரெக்கல் சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், இங்கே மால்ஃபீஜியன் டியூபில்ஸு. இது வந்து ரொம்ப கமர்ஷியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் ஏஃபிஸ், பாம்பெக்ஸு அண்ட் லாசிஃபர், கமர்ஷியல், வெரி கமர்ஷியல். அண்ட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் யூஸ்வலி இன்டர்னல் அண்ட் மோஸ்ட்லி எக் லேயிங் ஓவிபாரஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அண்ட் ஏற்கனவே செக்ஸ் செப்பரேட் ஆகிடுச்சு அன்லீட்லேயே. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில ஆர்கனிசம் செக்ஸ் செப்பரேட் ஆகாமல் இருந்தது, லைக் எர்த்வார்ம் அண்ட் லீச். அண்ட் நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய வெக்டாஸ், அனஃபல்ஸ், கியூலக்ஸ் அண்ட் ஏடிக்ஸ். லோகஸ்ட் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கிரிகாரியஸ் பெஸ்ட்னு பேர். லிவிங் ஃபாசிலா ஒரு ஆர்த்ரோபோடா இருக்குன்னு சொன்னா அது பேர் லெமுலஸ் த கிங் கிராப். அண்ட் ஃபைலம் மொலாஸ்கா இஸ் த நெக்ஸ்ட் ஒன், அது ஹையஸ்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ரேங்கிங் ஃபைலமா சொல்லலாம். கால்கேரியஸ் செல் இருக்குது, பாடி செக்மெண்ட்லாம் இருக்காது. இது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா விசரல், ஹம்பு, மஸ்குலார், ஃபீட்டு, ஹெட்டுன்னு பிரியும். ஹெட்டு இதில் வந்து ஒரு ராஸ்பிங் ஆர்கன் மவுத்தில் இருக்கு. அண்ட் இதில் சாஃப்ட் ஸ்பாஞ்சி லேயர் ஆஃப் ஸ்கின்னுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் ஃபைண்ட் த மேண்டில் கேவிட்டி. அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஃபெதர் லைக் கில்ஸ். ஸோ அந்த ஃபெதர் லைக் கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஏற்கனவே டயேஷஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏற்கனவே வந்து அனிலிட்ஸ்லேயே டயேஷஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் சே போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் and indirect development. So that means a larval form. Good examples of mollusca, Pila, Pinctada, Sepia, Loligo, Octopus, Aplysia, Dentalium, Chatapleura, இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ ஃபைனலி இன்வெர்டபிரேட்ஸை முடிக்க போகிறோம். அதுக்கு வந்து கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸ் இருக்கும். அண்ட் எக்கினோடெர்மேட்டாவில் அதுக்கு வந்து 2 லேயர் இருக்குது, அதாவது ஆனஸ் and on the dorsal side and mouth on the ventral side. ஸோ கிளியராக சொல்லணும்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளே சொல்கிறோம். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கு, இதில் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இல்லை. அதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அடல்ட் எக்கினோடெர்மாட்டாலாம் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கோம், ரேடியல் சிமெட்ரியா இருக்கும். அண்ட் லார்வா வந்து உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும்னா பைலேட்ரல் சிமெட்ரியா இருக்கும். அண்ட் எக்கினோடர்ம்ஸ் உடைய செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கிறதுனால டயேஷியஸ். அண்ட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் யூஸ்வலி எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அண்ட் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆக்சுவலி a sexual one.
good examples of this one: Asteriasis, Echinus, okay, and then Antidon, Cucumaria, Ophiuria are the good example of echinoderms. And nowadays even the 10th phyla வந்து ஹெமிகார்டேட்டா உள்ள வந்து சேர்ந்திருக்கு. ஒரு காலத்துல அது வந்து சப்ஃபைலம் ஆஃப் த அண்டர் கார்டேட்டால இருந்தது. அதுல ஸ்டோமோகார்டுன்றது நோட்டோகார்டு மாதிரி தெரிஞ்சதுனால அது ஒருவேளை கார்டேடாவோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இந்த காலர் ரீஜன்ல இருந்த அந்த ருடிமெண்டரி ஸ்ட்ரக்சர் ஹெமிகார்டேடாஸ்ல. ஸோ பாடி அது மாதிரி அது கன்ஃபார்ம் பண்ணதுனால அது அப்படி இருந்தது. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இங்க வந்து ப்ரொபோசஸ் கிளாண்ட். எக்ஸாம்பிள்ஸ் ஆக்சுவலி Belanoglossus and Saccoglossus. Fertilization is actually external and direction development is indirect, separate sex. So இதெல்லாம் இருக்கு. So up to this I will complete the task of invertebrates and general classification and ideas of the animal kingdom. So I am Shiva Kumar, your personal NEET trainer. For any help kindly contact 7299955077.